Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சமையல்ல பெங்களூர் ஸ்டைல்ல ஒரு காய் சாம்பாரும் அதுக்கு ஆப்டான ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாசும் செஞ்சு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெங்களூரில் இது ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த பொடி மாசு கூட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். கொஞ்சம் கூட டிஃபன் பாக்ஸில் மீதி எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா சேனலுமே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பருப்பு குக்கரில் கழுவி வச்சுருந்தேன். ஸோ அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை குக்கரை மூடி போட்டுட்டு ஸோ ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா இது தாளிக்கலாம், காய் வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு மிளகு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மிளகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. அதுக்கப்புறமா பெருங்காயம், நீங்கள் தூள் கட்டி எதுவாக இருக்கோ அதை நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பட் பெருங்காயமும் மிஸ் பண்ணாதீங்க. அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பூண்டு நான் தட்டி வச்சுருந்தேன். அந்த பூண்டு ஒரு 10 பல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் போட்டுட்டு நல்லா இதை டார்க் ப்ரௌனாக நம்ம வதக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வேகட்டும். ஸோ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஸோ கொஞ்சம் கூட தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே பாருங்கள், நான் ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முள்ளங்கி சின்னதாக சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 பீன்ஸ் இந்த மாதிரி துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 கத்திரிக்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட வேறு ஏதாவது காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த காய் மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ இது எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலரி விட்டவுடனே நான் ஒரு 2 ஸ்பூன் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கூட்டி குறைச்சி நீங்கள் என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இது கூடவே நான் புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு புளி கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றின உடனே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அந்த மசாலா, காய், அதுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த காய் வேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா காயெலாம் வெந்ததுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாத்திரம் பத்தலைன்ட்டு நான் பாத்திரம் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால் மறுபடியும் 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா கொதிக்க விடட்டும். கொதிக்க விட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நுரை நம்ம ரசத்துக்கு எப்படி நுரை வருமோ அந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நுரை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சிம்மில் வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி சுற்றி அழகாக நுரை வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தோலோடு சேர்த்துக்குங்க, அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த பூண்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. சூப்பராக இருக்கும் இந்த பொடி மாசில் இந்த மாதிரி பூண்டு வதக்கி போடும்போது அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த பூண்டு, எண்ணெய், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த காயில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கிளறி கொடுங்க. ஸோ கிளறி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதில் தண்ணி அந்த ஆவியில் விழுற தண்ணியே இது வெந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இது வெந்துடுச்சின்ட்டு, சூப்பராக வெந்துடுச்சு. நான் தண்ணியே ஊற்றலை. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மொறுன்னு வர்றதுக்காக மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி எண்ணெய் இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஸோ நல்லா இது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா, சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு பொடி மாசு, உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம சமையலில் சாம்பார், காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் பெங்களூர் ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வேணியின் சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.